கடக ராசியில் ஆயில்யம் அந்த நட்சத்திரக்காரங்க படக்கூடிய கஷ்டங்களை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசியிலையுமே மூணு நட்சத்திரங்கள் இருக்கும். இப்போ கடக ராசியில் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த மூணில் யார் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயில்யம் தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சார், பூசம் சனி பகவானோட நட்சத்திரம், பிறக்கும் போதே சனி பகவான் தசையில் பிறந்திருப்பாங்க, அப்போ அவங்க தானே மகா கஷ்டப்படுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மைதான். ஆனால் அந்த சனி தசை முடிஞ்ச உடனேமே அவன் தான் ஆரம்பத்தில் யாரை பார்த்துட்டான்? மகா கஷ்டத்தை பார்த்துட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு வாழ்க்கை சுபிக்ஷமாக மாறிடும். ஒரு 30 வயசுக்கு மேலே 40 வயசுக்கு மேலேனா பூச நட்சத்திரக்காரங்களுக்கு விடிவு காலம் பிறந்துடும். பட் இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அப்படி இல்லை. அவங்களுக்கு வாழ்க்கை அப்படியே ஜோராக போகும், அப்படியே டவுன் ஆகும், ஜோராக போகும், டவுன் ஆகும். இப்படியே வாழ்க்கையில் அவங்க ஒன்று ஆசைப்பட்டாங்க இல்லையா, அது கிடைக்குதுன்னு நினைப்பாங்க. அது கிடைக்கிற நாளைக்கு கிடைச்சிருங்கிறப்ப நாளைக்கு போனப்போ இல்லைன்றவாங்க. எவ்வளோ வருத்தமாக இருக்குது தெரியுமா? இதே மாதிரி லைஃப் லாங் அவங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்கும். இது இன்டைரக்டாக சில பேருக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுத்தும்னா, கண்டிப்பாக இந்த ஆயில்யம் நட்சத்திரம் இருக்கிறவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 தாரம், 2 அம்மா, அதாவது 2 மனைவி கம்பல்சரி இருப்பாங்க. பர்சன்டேஜ் படி பார்த்தீங்கன்னா அந்த ஆயில்யம் நட்சத்திரக்காருக்கு 30% தான் வாய்ப்பு 2 தாரம் அமைகிறதுக்கு. ஃபஸ்ட்டு அவங்க தாத்தாவை நீங்கள் கேளுங்க, உங்கள் தாத்தாவுக்கு 2 சம்சாரமானு கேளுங்க. ஆமாம், இல்லை எங்கள் தாத்தாவுக்குள்ள 2 சம்சாரம் இல்லை அப்படின்னாங்கன்னா, அப்போ உங்கள் அப்பாவுக்கு? ஆமாம், எங்கள் அப்பாவுக்கு 2 சம்சாரம். இல்லை, எங்கள் தாத்தாவுக்கும் இல்லை, எங்கள் அப்பாவுக்கும் இல்லை, எனக்கும் இல்லை. உங்கள் அண்ணனுக்கு? ஆமாம், எங்கள் அண்ணனுக்கு 2 சம்சாரம் அப்படிம்பாங்க. அண்ணனுக்கும் இல்லை அப்படின்னாங்கன்னா, உங்கள் அப்பாவோட தம்பி சித்தப்பாவுக்கு இருக்கான்னு கேளுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆமாம், எங்கள் சித்தப்பாவுக்கு 2 தாரம் இருக்குது. யாராவது ஒருத்தவங்களுக்கு இது 2வது தாரத்தை ஆக்டிவேட் பண்ணி விட்ரும். எப்போ ஆக்டிவேட் பண்ணுன்னா, கரெக்டாக இந்த நட்சத்திரம் பறக்குது பார்த்தீங்களா, இந்த குழந்தைங்க பிறந்து அடுத்த மாதம் ஆக்டிவேட் ஆயிரும். அதாவது எல்லாரையுமே அது குறி வைக்கும். எல்லாரையும் குறி வச்சு கடைசியத்தில் பார்த்தீங்கன்னா யார் இதில் வீக்காக இருக்காங்களோ பட்டுன்னு அவங்கள போட்டுரும். அவங்கள போட்டு நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க, என்னன்னு தெரியல, டிவோர்ஸ் உடனே கிடச்சிரும். உடனே டிவோர்ஸ் பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க வருவாங்க, கல்யாணம் பண்ணிடுவாங்க. இல்லையா, குழந்தையே இல்லாமல் இருக்கும், இன்னொரு கல்யாணம் பண்ணால் குழந்தை பிறக்குன்னு ஜோசியர் சொல்லுவார், இன்னொரு கல்யாணம் பண்ணிடுவாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் முதல் தாரத்துக்கு குழந்தை பிறந்துடும். இதை இப்படியும் பண்ணும். அதனால் இந்த உண்மையாலுமே இதில் இப்படி அப்படி இருந்தாலும் எல்லாருக்குமே இப்படி இருக்குமான்னு கேட்டால் 90% இது இப்படி இருக்கும். நான் பார்த்த ஜாதகம் வரைக்கும் 90% இருக்கும். இதையுமே நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாம் என்ன வேணாலும் சொல்லலாம், பட் கீழே கமெண்ட்டில் உங்களுடைய கருத்துன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதை நாம் என்றைக்குமே மனசில் வச்சுக்கலாம். இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் புதன் பகவானை நமஸ்காரம் பண்ணணும். புதன்கிழமை நீங்கள் விரதம் இருக்கணும். அதுவும் கடுமையான விரதமாக இருக்கணும். நீங்கள் இளநீர் மட்டுமே குடித்து விரதம் இருக்கணும். இல்லைன்னா பழங்கள் மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருக்கணும். இல்லைன்னா தண்ணீர் மட்டுமே குடிச்சு இருக்கணும். வாட்டர் டயட், இந்த வாட்டர் டயட்டெல்லாம் நாம் தான் கண்டுபிடிச்சோம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. பூமிக்கு மரம் செடி கொடிகள் நீங்கள் தானமாக கொடுக்கணும், ரொம்ப நல்லது. உங்கள் கையால் மரம் செடி கொடிகள் வைக்கணும், ரொம்ப நல்லது. எந்த தாவரத்தையும் சேதப்படுத்தக்கூடாது. சும்மா இப்படி பேசிகிட்டு இருப்போம், இப்படி இலையை பிப்போம் இல்லையா, அந்த மாதிரிலாம் இலையை பிக்கக்கூடாது. சில பேர் ஃபோன் பேசிக்கிட்டு ஆமாம் சொல்லுங்கள் அப்படின்னு இலையை பிச்சுக்கிட்டே இருப்பான். ரொம்ப முட்டாள்தனம். இப்படியெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நீங்கள் லேண்ட் வாங்குவீங்க இல்லையா, ஒரு செடி வைப்பீங்க, உங்களுக்கு அது பலனே கொடுக்காது. ரோஜா செடி வச்சா பூ பூக்காது, கத்திரிக்காய் வச்சா காய் காய்க்காது, தக்காளி வச்சா பழமே வராது. காயாக காஞ்சி இறுகி அப்படியே வீணாக போயிருமே ஒழிய தக்காளி பழமாகவே மாறாது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? புதன் தான் காரணம். புதன் செவ்வாய் கூட சேர்ந்து வினை புரிஞ்சு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்தால் மட்டும்தான் தக்காளி பழமாகவே மாறும். புதன்கிறது பச்சை, மண்ணுங்கிறது செவ்வாய், இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் பசுமை. இதுக்கு தண்ணியும் வேணும், வாட்டர் வேணும். அந்த வாட்டர் தான் சந்திரன். ஸோ எல்லா கிரகத்தினுடைய ஒத்துழைப்பு இருந்தால் தான் ஒரு பூக்கு காய் காய்ச்சி கனியாகவே மாறும், விதையாக திரும்ப வரும். இந்த சுழற்சிக்கு நீங்கள் எதை தடை பண்ணாலும் சைக்கிள் நின்று போயிடும். அப்போ இந்த மரம் செடி பசுமை தானம் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. விதை பந்துகளை உருவாக்கி ஒரு வனத்தையே நீங்கள் உருவாக்குங்க, ரொம்ப நல்லது. கேது பகவானை வழிபாடு பண்ணுங்கள். கேதுக்குன்னு சிறப்பு கோயில்கள் நீங்கள் போய் பாருங்கள். ராகு கேதுல கேது பகவானை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். கொள்ளு வாங்கி நீங்கள் தானமாக கொடுங்க, ரொம்ப நல்லது. பூச்செடிகளை வைங்க. பட்டாம்பூச்சிகளை நீங்கள் உற்பத்தி பண்ணணும். நீங்கள் உற்பத்தி பண்ண முடியாது, அதனால் பூச்செடிகள் எங்கே பார்த்தாலும் வச்சு விடுங்க. பூச்செடிகளை தேடி பட்டாம்பூச்சிகள் வரும். இந்த கேளக்கியர் சித்தர் கேது பகவானின் அனுகிரகம் நிச்சயமாக இருக்கும். கேளக்கியர், கேது, கொள்ளு, பட்டாம்பூச்சி நீங்கள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒன்றோட ஒன்று தொடர்பு இருக்கும். கேளக்கியர் சித்தர் வழிபாடு பண்ணுங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் மந்திரம் சொல்லுங்கள். நம்ம கேளக்கியர் சித்தர் மந்திரம் சொல்லுங்கள்.
கேளக்கியர் சித்தர் கோயிலுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து வழிபாடு பண்ணுங்க. நைட்டு வந்து இங்கே தங்குங்க. இங்கே இருக்கிற பக்தர்களுக்கு கொள்ளு வேவிச்சு தானமாக கொடுங்க, ரொம்ப நல்லது. சுண்டல் வேவிச்சு நீங்கள் தானமாக கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. பண வரவை கொடுக்கும். சுண்டல்னா குரு பகவான், குருனா பணம், குருனா தங்கம். தங்கத்தை நீங்கள் சேமிக்கிறீங்க அப்படின்னா சுண்டலை தானமாக கொடுங்க. இதே சுண்டல் நீங்கள் ஆஞ்சநேயருக்கு தானமாக ஆஞ்சநேயர் கோயிலில் கொடுக்கலாம். தட்சணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை போடுறோம் இல்லையா, இதே மாதிரி நீங்கள் ஆஞ்சநேயருக்கு பண்ணலாம். ஏன் பண்ணணும் அப்படின்னா, சுற்றி எதிரிகள் ஜாஸ்தி ஆகிட்டாங்க, இந்த எதிரிகளை நான் ஜெயிக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு ஸ்டெமினா வேணும். அந்த ஸ்டெமினாவை கொடுக்கறது ஆஞ்சநேயர். அப்போ நான் ஸ்டெமினாவாக இருந்தால் எங்கூட ஆள் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு பண பலம் இருக்கும், பக்க பலமாக இருக்குன்னா அந்த பலம் தான் பணம், அதுதான் குரு பகவான், அதுதான் சுண்டல். இதை யாருக்கு கொடுத்தீங்கன்னா தைரியத்தை கொடுக்கக்கூடிய, வீரத்தை கொடுக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு நீங்கள் கொடுத்தீங்க. அப்போ வீரம் ப்ளஸ் பணம் இந்த ரெண்டும் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை நான் கவர்மெண்ட் வேலைக்கு போகலான் இருக்கேன் அப்படின்னா சப்பாத்தி சன்னா மசாலா இதுவே ஒரு பரிகாரம் தான், உண்மை தான். இப்போ சப்பாத்தி அப்படின்னா அது கோதுமை, கோதுமைனா சூரியன், சூரியன் அப்படின்னா அரசு. சுண்டல் சன்னா மசாலா அப்படின்னா சுண்டல், சுண்டல் அப்படின்னா குரு. அப்போ சப்பாத்தி ப்ளஸ் சுண்டல் சேர்த்துனீங்க அப்படின்னால சூரியன் ப்ளஸ் குரு. இது வந்து அரசில் ஹையர் போஸ்டிங். சூரியன் வந்து ஹெட் ஆஃப் த பிளானட், எல்லாத்துக்கும் ஹெச்ஓடி இவர் தான். குரு வந்து குரு அப்படின்னா என்னென்னா எல்லாருக்கும் ஆசிரியர், அவர் குரு சொல்லி கொடுக்கக்கூடியவர். அப்போ சூரியனும் டாப்பு, குருவும் டாப்பு, இந்த ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அதுதான் சப்பாத்தி சன்னா மசாலா. இது சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. இரவில் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. பகலில் இது பிரபஞ்சத்துலேருந்து உங்களுக்கு கிடச்சிரும், சூரிய ஒளியிலிருந்து. நைட்டு தான் உங்களுக்கு கிடைக்காது. நைட்டு இதை சேர்த்திக்கவங்க, நல்லது. சுகர் லெவல் குறையும். அளவு 2, 3 அவ்வளோதான் சாப்பிட்ணும். 10 சப்பாத்திலாம் சாப்பிடக்கூடாது. 3 சப்பாத்தி அதிகபட்சம், அவ்வளோதான். இது உள்ளே போச்சுன்னா போதும். சூரியனுக்கு நீங்கள் தண்ணி வாத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு டம்ளரில் தண்ணி வைக்கிறது நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா புதனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும், சூரிய பகவானோட அனுகிரகம் கிடைக்கும். அதாவது ஒரு கிரகம் மட்டும் நமக்கு பத்தாது. உங்களுக்கு ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா கிரகத்தோடைய சப்போர்ட்டும் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறவே முடியும். உங்களுக்கு மட்டும் பிரச்சனைகள் ஜாஸ்தி. மருந்து லிஸ்ட் எழுதி கொடுத்தா எல்லாருக்கும் 2 மருந்து எழுதுனா உங்களுக்கு மட்டும் 20 மருந்து எழுதணும். ஏன்னா உங்களுக்கு எதுவுமே இல்லை. இதை போடு, இது சரியாகும், இதை போடு. உண்மையாலுமே ஆயில்யம் இருக்கிறவங்களுக்கு அண்ணி இப்போ கேட்டு பாருங்கள், அன்னிக்கு உங்களுக்கு எப்படி உறவு முறை வந்த உடனே உங்கள் 2 வார்த்தையும் பிரித்து விடுறது அன்னிக்கு வேலையே. இப்படி தான் இருக்கும். இப்படின்னு இல்லை, உங்கள் சம்சாரத்துக்கு அக்கா தங்கச்சி இருந்தாலும் இதே நிலவை தான் வரும். கண்டிப்பாக உங்களை பிரிக்கிறதா அவங்களுக்கு வேலையே, செட்டே ஆகாது. கல்யாணத்துக்குன்னு ஆயில்யம் நட்சத்திரம்னு கொடுத்து பாருங்கள், ரொம்ப டிலே பண்ணுவாங்க. ஆயில்யமா அப்படின்னு பார்த்து இது வேண்டாங்க, வேறு பார்க்கலாம் அப்படின்ட்டுருவாங்க. இது பொருந்தி போகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். நீங்கள் காதலே கைகூடி வந்துடும். எங்கள் 2 பேத்துக்குள்ள ஒரு பிரச்சனை இல்லை, வீட்டில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த ஜாதகம் ஜோதிடர் கைக்கு போயிடுச்சு. ஜோதிடர் வந்து இது ஆயில்யம்னு பார்த்துட்டாரு. அதனால அவர் க்ரீன் சிக்னல் ஜோதிடரும் கொடுக்க மாட்டேங்கிறார். இதனாலையும் இவங்களுக்கு கல்யாணமே நிற்கும். பின்னாடி இது இருதார பிரச்சனைகள் இழுத்துட்டு வரும், குழந்தை பாக்கியத்தை லேட்டாக கொண்டு போய் போடும். இந்த மாதிரிலாம் நிறையா பிரச்சனைகள் இருக்குது. நான் முன்ன சொன்ன பரிகாரம் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா ஆயில்யமும் நீங்கள் சேஃப் ஜோனுக்கு போயிடலாம். முடிஞ்ச வரைக்கும் விவசாயம் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரனும் சந்திரனும் நல்ல நிலையில் இருக்காங்க, செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்காங்கன்னா ஆயில்ய நட்சத்திரக்காரங்க தாராளமாக விவசாயம் பண்ணுங்கள், உங்களுக்கு செட் ஆகும், நல்ல லாபம் பண்ணி கொடுக்கும். இஞ்சி போடுங்க, எதெல்லாம் அதிக பணம் கொடுக்குமோ அது வைங்க, பக்காவாக செட் ஆகும். காய்கறி வியாபாரம் பண்ணுங்கள், கண்டிப்பாக எதுவுமே கெட்டு போகாது, நல்ல லாபம் கொடுக்கும். விவசாயம் உங்களுக்கு கை கொடுக்கும்.